உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தளபதி 63 படத்தின் பிரம்மாண்ட கொண்டாட்டம். தளபதி ரசிகர்களுக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு கொண்டாட்டம் வந்து கொண்டுதான் இருக்கு. சமீபத்தில் கூட அட்லி டைரக்ஷன்ல தளபதி விஜய் நடிப்புல பிரம்மாண்டமா வெளியான படம் தான் மெர்சல். இந்த படம் பட்டி தொட்டி எங்கும் கலக்கிது, வசூலிலும் மிக பிரம்மாண்டமாக பல சாதனைகளையும் படிச்சுன்னே சொல்லணும். இப்படத்தோட கதை, நடிகர்கள், பிரம்மாண்டம் என அனைத்தையுமே தாண்டி ரசிகர்கள் மிகவும் கவர்ந்த ஒரு விஷயம்னா ஆலப்புறம் தமிழ் பாடல் தான். இந்த பாடல் பலரையும் உணர்ச்சிகரமாக இருக்கும் அளவிற்கு வரிகளை எழுதியிருந்தாரு நம்ம லிரிக் விவேக். இதற்கு அருமையா இசையமைத்து இருந்தாரு ரஹ்மான். இந்த பாடலோட காட்சிகளும் அருமையாக வடிவமைத்திருந்தாரு நம்ம டைரக்டர் அட்லி. இந்த பாடல் சமீபத்துல 100 மில்லியன் பார்வைகளை பெற்று பிரம்மாண்ட சாதனை படிச்சிருக்கு. அதை செம மாசா கொண்டாடிட்டு இருக்காங்க நம்ம தளபதி ரசிகர்கள். இதனை உலக அளவுலையும் ட்ரெண்ட் செஞ்சுட்டும் வராங்க. இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தளபதி ரசிகர்கள் கொண்டாட தீர்க்கும் வகையில தளபதி 63 படத்தின் அப்டேட் ஏப்ரல் 14 அன்னைக்கு வெளியாகும்னு சில தகவல் கசிந்து கொண்டுதான் வருது. அது இந்த படத்தின் டைட்டிலாக இருக்கலாம் என சில பேச்சுகளும் அடிபட்டு வருது. அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் லுக் பற்றிய அப்டேட் இந்த தினத்துல வெளியாகவும் வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்றாங்க. இந்த படத்திற்காக பிரம்மாண்டமான பல விஷயங்களை செஞ்சுட்டு வராரு நம்ம அட்லி. இப்படத்தின் மற்ற நடிகர்கள் எல்லாம் உச்ச நடிகர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. தளபதி 63 படம் விளையாட்டை மையப்படுத்தி இருப்பதால படத்திற்கான பிரம்மாண்ட செட் அமைச்சிருக்காங்க. இந்த செட்ல கிளைமேக்ஸ் காட்சிகள் எடுக்கப்பட இருப்பதாகவும் தகவல் வந்திருக்கு. ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட்ல ஷூட்டிங் நடத்த அனுமதி கேட்டிருக்காங்களாம். அவர்கள் போட்ட கண்டிஷனால படத்தை எடுப்பதற்கு சரியா இருக்காது என்பதால படக்குழுவே ஒரு மிகப்பெரிய ஃபுட்பால் மைதானத்தை அதிக பொருட்செலவை உருவாக்கிட்டு வராங்க. இதுல தளபதி என்ட்ரி சீன் செம மாசா இருக்கும். இந்த படத்திற்கு இந்த ஃபுட்பால் மைதானத்திற்காக 6 கோடி செலவு செய்யப்பட்டதா சொல்லப்படுது. ஆனா இதற்காக செலவு செய்யப்பட்டது 18 கோடியாம். அந்த அளவிற்கு பல விஷயங்களை இந்த மைதானத்துல செஞ்சிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல 50 நாட்கள் தொடர்ந்து ஷூட்டிங் நடக்க இருப்பதாகவும் அதற்காக அதிக பொருட்செலவுல இந்த மைதானத்தையும் உருவாக்கி இருக்காங்களாம். படத்தின் அடுத்த அப்டேட் படத்தோட தலைப்பாக இருக்கலாம் என பலரும் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஏப்ரல் 14 அன்னைக்கு தயாரிப்பாளரிடம் இருந்து நல்ல செய்தி வரும் என ரசிகர்கள் அனைவரும் ட்விட்டர்ல பதிவிட்டும் வராங்க. சமீபத்தில் கூட அட்லி ஷாருக்கான சந்திச்சிருந்தாரு. அவரின் டி ஷர்ட் மைக்கேல் என பெயர் போட்டிருந்தது. இதனால சில ரசிகர்கள் படத்தோட தலைப்பு மைக்கேல் என இருக்கவும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லி வந்துட்டு இருக்காங்க. சில ரசிகர்கள் படத்தோட தலைப்பு வெறித்தனமாக இருக்கலாம் எனவும் சொல்லிட்டு வராங்க. நாளுக்கு நாள் படத்தின் தலைப்பு என்னவாக இருக்கும் என ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. சோ மிக விரைவில் இதற்கான பதில் கிடைக்கும் என தெரியுது. சோ இந்த தகவலை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தியை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.